வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வருகின்ற மே 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிலையில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விவசாயம், தள்ளுபடி, பெண்களுக்கு பாதுகாப்பு, இலவசம், கட்டணமில்லா பேருந்துன்னு சொல்லி, முதியோர்கள்னு சொல்லி நிறைய விதமான அறிவிப்புகள் அவர் வெளியிட்டிருந்தாரு. அதில் முக்கியமான 11 மெகா திட்டங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடும். இது கூடவே அவர் முதலமைச்சர் ஆனதுமே எதுலெல்லாம் சைன் போட இருக்காரு அப்படின்றதையும் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்கக்கூடிய நிலையில் நிறைய விதமான அறிவிப்புகள் உடனுக்குடனே ஆகும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் அறிவிப்பா பெண்களுக்கான திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாதாந்திர உதவித்தொகை குடும்ப தலைவிகள் 60 வயதிற்கு உள்ள இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே ரூபாய் 2500 வழங்கப்படும். திருமண உதவியா ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக 8 கிராம் தங்கமும் மற்றும் தரமான பட்டு சேலையும் வழங்கப்படும். சமையல் எரிவாயு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். சுய உதவி குழுக்கள் மூலமா பெண்கள் தொழில் தொடங்குறதுக்காக 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன். பாதுகாப்புக்காக பெண்களுக்கென தனி அமைச்சகம் மற்றும் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகம் முழுவதுமே இந்த இலவச பயணம் அப்படின்றது மேலுமே விரிவுபடுத்தப்படும். அதில் ஸ்மார்ட் பட்டன் ஒன்றும் ஒவ்வொரு பேருந்திலுமே அமைக்கப்படும் பெண்களுக்காக அப்படின்னும். இரண்டாவது தேர்தல் அறிவிப்பா கல்வி மற்றும் இளைஞர் நலன் குறித்து கல்வி உரிமை கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். நீட் தேர்வு ரத்து செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்படும். பள்ளி மாணவர்களுக்கு குழந்தைகள் நடுதிலே குழந்தைகள் படிப்பை நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு தாய்மார்களுக்கு வருடமும் ரூபாய் 15,000 கல்வி ஊக்கத்தொகை. இது அரசு பள்ளிகள் மற்றும் அரசு சார்ந்து இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும்தான். காமராஜர் குடியிருப்பு பள்ளிகள்னு சொல்லி நவீன வசதிகளுடன் 100 காமராஜர் சிறப்பு உண்டு உறைவிட பள்ளிகள் அமைக்கப்படும். வேலைவாய்ப்பு கிராம அளவில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு ரூபாய் 18,000 சம்பளத்தில் முதலமைச்சர் மக்கள் சேவை உதவியாளர் அப்படின்ற பணி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இது கிராம அளவில். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாவும், டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2,500, திறன் மேம்பாட்டு பயிற்சியில் இருப்பவர்களுக்கு 10,000 வரை உதவித்தொகையும் வழங்கப்படும். மாதம் அனைத்து அறிக்கைகளும் எல்லாருக்கும் போய் சேருமா அப்படின்னு கிடையாது. இதற்கான வயது வரம்புகளும் இருக்கு. அதை 1 by 1 நம்ம வீடியோ போடும்போது பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ விவசாயம் மற்றும் உழைப்பாளர் நலன் கருதி விவசாய தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படணும். அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்கிறவங்களோட வேலை 5 வருஷம் சொல்லி தற்காலிகமாக இப்போ இருப்பாங்க. அவங்கள எல்லாம் பணி அமர்த்தம் செஞ்சு அவர்களுக்கு ஊதியமாக 18,000 கொடுக்கப்படணும். மீனவர் நல வாரியம் சீரமைக்கப்பட்ட அவர்களுக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்படும். அதற்கு தனித்தனி வீடுகளும் மீனவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மருத்துவம் மற்றும் பொது நலன் அப்படின்னு வரும்போது மருத்துவ காப்பீடா ஒவ்வொரு குடும்பத்திற்குமே 25 லட்சம் வரை உயர்தர மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். முதியோர் ஓய்வூதியம் சொல்லக்கூடிய 60 வயது மேற்பட்ட அனைவருக்குமே OAP பணம் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரூபாய் 3,000 உயர்த்தப்படும். மின்சாரம் வீடுகளுக்கு மாதம் ஒவ்வொரு வீட்டுக்குமே 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும். நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் தொழில்நுட்பம், அதாவது ஊழலற்ற நிர்வாகம் அமைப்பதற்கான அனைத்து வெளிப்படையான அரசாங்கம் உறுதி செய்யப்படும். வீட்டுக்கு வரும் சேவைகள்னு சொல்லி ஜாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ்கள் உள்ளிட்டவை உரிய காலக்கெடுவுக்குள் மக்களின் வீட்டுக்கே கொண்டு சேர்க்கப்படணும். AI தொழில்நுட்பம் மூலமா இயற்கை நுண்ணறிவுக்கான தனி அமைச்சகம், AI பல்கலைக்கழகம் மற்றும் AI சிட்டி உருவாக்கப்படும். பொருளாதாரம்னு சொல்லி 2036ஆம் ஆண்டுக்குள்ள தமிழக பொருளாதாரத்தை நாங்கள்
1.5 ட்ரில்லியன் இலக்கை எட்ட செய்வோம் அப்படின்னும் வந்துட்டு இப்போ வரக்கூடிய புதிய முதலமைச்சரான விஜய் அவர்கள் அவரோட தேர்தல் வாக்குறுதியில் அனைத்துமே கொடுத்திருக்காரு. அவரோட தகுதியான பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இடங்களுக்கு மாதம் ஒரு முறை நேரில் சென்று மக்களின் குறைகளை கேட்பதாகவும் உறுதியும் அளித்திருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் முதியோர்களுக்கு என்னன்னா, ஆல்ரெடி கட்டணமில்லா பேருந்து பயணம் பெண்களுக்கு வழங்கிட்டு இருந்ததை அதை அப்படியே நீட்டிச்சு அதற்கூடவே முதியோர்களுக்கும் இலவச பயணம் அப்படின்றத முழுமையான கட்டணமில்லா பயணமா வழங்கப்படும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி அதிகப்படியான குளிர்சாதன பேருந்துகளை அறிமுகப்படுத்தி அதிலும் குறிப்பிட்ட சலுகைகளை வழங்க திட்டமும் செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. அனைத்துமே அவர் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதில்ல. முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே அவர் சில கோப்புகளில் கையெழுத்திட இருக்காரு. அவை என்னென்னு சொன்னோம்னா, இந்த இலவசமான 200 யூனிட் இலவச மின்சாரம், பேருந்து பயணம் போன்ற சில முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட இருக்காரு அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றின டீட்டெயிலான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்கள், புதிய திட்டங்கள் உடனுக்குடனே வெளியாகும். பதவியேற்றதுமே அது எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.